Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. உன்னை இங்க யார் வர சொன்னா? நம்ம சொல்லுவோம்ல, உன்னை இங்க வர சொன்னது யாரு இப்படியே கேட்கலாம். ஓகே, இப்படி கேட்கும்போது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? உன்னை இங்க வர சொன்னது யாரு, இல்ல இங்க உன்னை இங்க யார் வர சொன்னா, இந்த மாதிரியே கேட்கலாம். சரியா? அப்படி கேட்கும்போது இங்க பாருங்க, உன்னை இங்க வர சொன்னது யாரு, அந்த யாருன்னே தெரியாது, அந்த யாரு அததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். சரியா? அந்த உன்னை அப்படிங்கறத ஆப்ஜெக்டா மாறிடும். அப்போ யாரு, ஹூ. ஓகே, அப்போ இததான் நம்ம சப்ஜெக்டா நம்ம எடுப்போம். அதுக்கு அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரும். உன்னை இங்க வர சொன்னது யாரு, இல்ல உன்னை இங்க யார் வர சொன்னா அப்படியே கேட்கலாம். அப்ப அந்த சொன்னா சொன்னது அப்படின்னா பாஸ்ட் முடிச்சு போனதை பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்போ வெர்ப் என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். முடிச்சு போனதை பத்தி பேசும்போது வெர்ப் பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும் தானே? அப்ப என்ன வெர்ப்? சொன்னா, சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல டெல், அதோட பாஸ்ட் டோல்ட். ஓகே, அடுத்து என்ன? உன்னை, உன்னைனா யூ, ஆப்ஜெக்ட் சொல்றோம், அது யார்கிட்டயோ அவங்க. ஓகே, அடுத்து இன்னொரு வெர்ப் வந்திருக்கு பாருங்க. உன்னை இங்க வர சொன்னது யாரு, வர. அடுத்து எழுதணும். அந்த வர, எழுத, படிக்க, தூங்க, இந்த உச்சரிப்புக்கெல்லாம் நம்ம வந்து அதை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதணும் தானே? அப்போ டு போட்டு இன்ஃபினிட்டி எப்படி எழுதணும்? டு போட்டு அந்த வெர்ப் அப்படியே எழுதணும். வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம், டு கம் அப்படின்னா வர. அடுத்து இங்க, இங்கேனா ஹியர். ஓகே, அப்போ உன்னை இங்க வர சொன்னது யாரு, உன்னை இங்க யார் வர சொன்னா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? Who told you to come here? Who told you to come here? ஓகே, நெக்ஸ்ட் உன்னை அங்க போக சொன்னது யாரு, உன்னை அங்க யார் போக சொன்னா இப்படியும் கேட்கலாம். சரியா? அப்போ உன்னை அங்க போக சொன்னது யாருன்னு கேட்கும்போது அந்த யாரு அததான் சப்ஜெக்டா நம்ம எடுப்போம். சரியா? அப்போ ஹூ, யாரு, ஹூ. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? வெர்ப். அந்த வெர்ப் என்ன? சொன்னது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, முடிச்சு போனதை பத்தி பேசுறோம். அப்போ சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல டெல், அதோட பாஸ்ட் டோல்ட். அடுத்து என்ன வரணும்? யார? உன்னை, உன்னைனா யூ, ஆப்ஜெக்ட். அடுத்து இன்னொரு வெர்ப் வந்திருக்கு தெரியுமா? போக. அங்க போக சொன்னது யாரு? அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? இத வந்து இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுறது. சரியா? போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அப்ப டு போட்டு அந்த வெர்ப அப்படியே எழுதணும். ஓகே, டு go அப்படின்னா போக. அடுத்து அங்க, அங்கேன்னு சொல்லும்போது there. ஓகே, அப்போ உன்னை அங்க போக சொன்னது யாரு, உன்னை அங்க யார் போக சொன்னா இப்படி கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? Who told you to go there? Who told you to go there? Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. உன்னை இத செய்ய சொன்னது யாரு, இது எப்படி கேட்கலாம்? உன்னை இத செய்ய சொன்னது யாரு, இல்ல உன்னை இத யார் செய்ய சொன்னா, இந்த மாதிரி கேட்கலாம். அப்ப அந்த யாரு அது who, இத சப்ஜெக்டா எடுப்போம். அதுக்கு அடுத்து verb, செய்ய சொன்னது, சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell, அதோட past told. அடுத்து உன்னை, உன்னைனா you. அடுத்து இன்னொரு verb வந்திருக்கு, இது செய்ய, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do, இத வந்து இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதணும். அப்ப to போட்டு do. அடுத்து இதை, இதைனா this. ஓகே, அப்போ உன்னை இதை யார் செய்ய சொன்னா, உன்னை இதை செய்ய சொன்னது யாரு, இந்த மாதிரி கேட்கும்போது who told you to do this? Who told you to do this? ஓகே, நெக்ஸ்ட் உன்னை தூங்க சொன்னது யாரு, நம்ம கேட்போம்ல, உன்னை தூங்க சொன்னது யாரு, இல்ல உன்னை யார் தூங்க சொன்னா, இந்த மாதிரி கேட்போம். அது கேட்கறது எப்படி கேட்கலாம் பாருங்க. யாரு, யாருன்னா who. அடுத்து தூங்க சொன்னது tell, சொல்றதுக்கு tell, அதோட past told. அடுத்து உன்னை, உன்னைனா you. அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் தூங்க, தூங்குறதுக்கு sleep, அதை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதணும் தானே? to போட்டு sleep. ஓகே, அப்போ உன்னை தூங்க சொன்னது யாரு, இல்லைன்னா உன்னை யார் தூங்க சொன்னா, இந்த மாதிரி கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? Who told you to sleep? Who told you to sleep? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. உன்னை கேட்க சொன்னது யாரு, நமக்கு சொல்லுவோம்ல, உன்னை வந்து யாரு கேட்க சொன்னா, உன்னை கேட்க சொன்னது யாரு,
இது எப்படி சொல்லலாம் பாருங்க யாரு who அடுத்து சொன்னது சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell அதோட past told அடுத்து உன்னைனா you அடுத்து இன்னொரு verb கேட்க இது வந்து infinitive formல எழுதும் தானே to போட்டு கேட்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ask அப்போ உன்னை கேட்க சொன்னது யாரு அப்படின்னா who told you to ask okay next உன்னை திருட சொன்னது யாரு உன்னை யாரு திருட சொன்னா இல்ல திருட சொன்னது யாரு அப்படின்னா எப்படி கேட்கலாம் யாரு who அடுத்து சொன்னது சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell அதோட past told அடுத்து உன்னைனா you அடுத்து திருடுறதுக்கு steal அப்ப to போட்டு steal ஓகே அப்போ உன்னை திருட சொன்னது யாரு அப்படின்னா who told you to steal okay next உன்னை சாப்பிட சொன்னது யாரு உன்னை இத சாப்பிட சொன்னது யாரு அப்படின்னு கேட்போம்ல யாரு சாப்பிட சொன்னா அப்படின்னு அப்போ யாரு who அடுத்து சொன்னது told அடுத்து உன்னைனா you அடுத்து சாப்பிட அப்ப to போட்டு சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat ஓகே அப்போ உன்னை சாப்பிட சொன்னது யாரு உன்னை யார் சாப்பிட சொன்னா அப்படின்னா who told you to eat okay next உன்னை விளையாட சொன்னது யாரு ஓகே போல உன்னை யார் விளையாட சொன்னா அப்படின்னு அப்ப இது எப்படி சொல்லலாம் யாரு who அடுத்து சொன்னது told உன்னை you விளையாட to போட்டு விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல play ஓகே ஓ உன்னை யார் விளையாட சொன்னா உன்னை விளையாட சொன்னது யாரு அப்படின்னா எப்படி கேட்கலாம் who told you to play ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க உனக்கு இது தேவைப்படுதா நம்ம கேட்போம்ல உனக்கு இது தேவைப்படுதா அப்படின்னு அப்போ இத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல கேட்கலாம் இப்ப பாருங்க இது தேவைப்படுதா தேவைங்கிறது அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது நீட் ஓகே need want like look இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அத நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல நம்ம கேட்போம் சரியா மேக்ஸிமம் அப்ப உனக்கு இது தேவைப்படுதான்னு நம்ம பிரசன்ட்ல தான் கேட்கும் சோ சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி क्वेश्चन கேட்கணும் சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும்போது அங்க do இல்லனா does யூஸ் பண்ணி தான் கேட்போம் அது சப்ஜெக்ட்ட பொறுத்து சப்ஜெக்ட் இப்ப பாருங்க உனக்குனா you வந்திருக்கு சோ நம்ம do யூஸ் பண்ணி தான் கேட்போம் do you அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து verb வரும் verb என்ன தேவைப்படுதா தேவைப்படுறதுக்கு need அது அப்படியே எழுதும் ஓகே அடுத்து இதுனா this இது எப்படி கேட்கலாம் உனக்கு இது தேவைப்படுதா அப்படின்னா do you need this ஓகே அடுத்து உனக்கு இது எப்போ தேவைப்படும் ஃபியூச்சரை மெயின் பண்ணி கேக்குறோம் எப்போ தேவைப்படும் அப்படின்னு அப்ப ஃபியூச்சரை மெயின் பண்ணி கேட்கும்போது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி क्वेश्चन கேக்குறோம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும்போது அங்க will யூஸ் பண்ணி தான் கேட்போம் சரியா ஆனா இன்னொன்னு பாருங்க WH क्वेश्चन அது இருக்கு எப்போனா when அப்ப அந்த WH क्वेश्चन ஃபர்ஸ்ட் எழுதணும் when க்கு அடுத்து அந்த ஆக்ஸிலரி verb will அதுக்கு அடுத்து என்னது சப்ஜெக்ட் உனக்குனா you எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் will தான் வரும் சரியா அடுத்து you போட்டாச்சு சப்ஜெக்ட்க்கு அடுத்து verb எது எப்போ தேவைப்படுறதுக்கு need அடுத்து இதுனா this ஓகே அப்போ உனக்கு இது எப்போ தேவைப்படும் அப்படின்னா when will you need this next உனக்கு இது தேவைப்படாதா நம்ம கேட்போம்ல உனக்கு இது தேவைப்படாதா அப்படின்னு இது எப்படி கேக்குறது நெகட்டிவ்ல கேக்குறோம் பாருங்க தேவைப்படாதா உனக்கு இது தேவைப்படாதா நெகட்டிவ்ல கேக்குறோம் அப்ப நெகட்டிவ்ல கேட்கும்போது சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நெகட்டிவ்ல கேட்கும்போது don't இல்லனா doesn't யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம் ஓகே நெகட்டிவ்ல don't இல்லனா doesn't இந்த do not இருக்குல்ல அதோட ஷார்ட் தான் don't ஓகே doesn't இல்ல வந்து உனக்குன்னு சப்ஜெக்ட் வந்திருக்கு you வந்திருக்கனால நம்ம don't யூஸ் பண்ணி தான் கேட்போம் don't you அடுத்து verb என்ன தேவை need ஓகே
அடுத்து இதுனா this. ஓகே, அப்போ உனக்கு இது தேவைப்படாதா அப்படின்னா don't you need this, don't you need this. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சொல்லாம வராத. நம்ம சொல்லுவோம்ல சொல்லாம வந்துராத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இல்ல என்னது சப்ஜெக்ட் கிடையாது, சோ சொல்லாமல் இதுவும் ஒரு verb தான், வராத ரெண்டு verb இருக்கு. லாஸ்ட் ஒன்ன நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். இந்த சென்டென்ஸ் என்னது நெகட்டிவ்ல இருக்கு, வராத அப்படின்னு. அப்ப நெகட்டிவ்ல இருக்கும்போது don't போட்டுட்டு வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அப்ப don't come அப்படின்னா வராத அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து சொல்லாமல், ஒரு செயலை செய்யாமல், இப்ப பேசாமல், தூங்காமல் இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அந்த மல் அதுக்கு without. ஓகே, without போட்டுட்டு அந்த verb அப்படியே எழுதணும். இந்த withoutக்கு அடுத்து வர verb கூட ing சேர்த்து எழுதணும். அப்போ சொல்லாமல், சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell, அதுக்கு கூட ing சேர்த்து எழுதணும். சரியா? அப்போ without telling அப்படின்னா சொல்லாமல். அப்போ சொல்லாம வராத அப்படின்னா don't come without telling, don't come without telling. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என்கிட்ட கேட்காம அதை எடுக்காத. நம்ம சொல்லுவோம்ல என்கிட்ட கேட்காம அதை எடுக்காத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, என்கிட்ட கேட்காமல் இது ஒரு செட், அதை எடுக்காத அடுத்த செட். அப்போ அதை எடுக்காத, இதுல சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதை எடுக்காத இது என்னது நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப எடுக்காத அப்படின்னா நெகட்டிவ்ல don't போட்டு எடுக்கிறதுக்கு take, don't take. ஓகே, don't take அப்படின்னா எடுக்காத. அதைனா it. அடுத்து என்கிட்ட கேட்காமல், ஒரு செயலை செய்யாமல் அப்படின்னா without போட்டுட்டு withoutக்கு அடுத்து அந்த verb எழுதும் போது ing ஃபார்ம்ல வருதுல. கேட்காமல், கேட்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ask, ask கூட ing சேர்த்து எழுதுவோம், asking. ஓகே, என்கிட்ட அப்படின்னா me. ஓகே, அப்போ என்கிட்ட கேட்காம அதை எடுக்காத அப்படின்னா don't take it without asking me, don't take it without asking me. ஓகே, நெக்ஸ்ட் அவன் வந்த பிறகு வா. நம்ம சொல்லுவோம்ல அவன் வந்த பிறகு வா அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, அவன் வந்த பிறகு இது ஒரு செட், அடுத்து வா அடுத்த செட். அப்போ வா அத ஃபர்ஸ்ட் எழுதுவோமா, கம், வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம், அது அப்படியே எடுத்துச்சு. அடுத்து அவன் வந்த பிறகு, அந்த பிறகு எந்த நிகழ்வு கூட வருதோ அந்த நிகழ்வை எழுதுறதுக்கு முன்னாடி அதை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். சரியா? பிறகு ஆஃப்டர். அடுத்து அவன் வந்த பிறகு இத என்னது பிரசன்ட் ஃபார்ம்ல தான் எழுதுறோம். அப்ப அவன் he சப்ஜெக்ட், ஆஃப்டருக்கு அடுத்து சப்ஜெக்ட் எழுதிருக்கோம் he. அடுத்து வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம், சிம்பிள் பிரசன்ஸ் படி எழுதும் போது என்னது சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா அடுத்து வர verb கூட நம்ம so eso iso சேர்ப்போம் தானே. இங்க வாரதுக்கு கம் கூட என்ன சேர்க்கணும், இதுல s மட்டும் சேர்த்தா போதும். லாஸ்ட் ஈல முடியுது, சோ நம்ம s மட்டும் சேர்த்தா போதும். சரியா? அப்போ அவன் வந்த பிறகு வா அப்படின்னு சொல்றதுக்கு come after he comes, come after he comes. நெக்ஸ்ட் படித்த பிறகு தூங்கு. நம்ம சொல்லுவோம்ல இப்பவே தூங்காத, படிச்சதுக்கு அப்புறம் தூங்கு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், படித்த பிறகு இது ஒரு செட், தூங்கு அடுத்த செட். அப்ப தூங்கு sleep ஃபர்ஸ்ட் எழுதிடணும், sleep. அடுத்து படித்த பிறகு, அந்த பிறகு after. இல்ல என்னது சப்ஜெக்ட் வரல, சோ verb தான் நம்ம எழுதுறோம். இப்போ இந்த ஆஃப்டருக்கு அடுத்து ஒரு verb எழுதுறோம் அப்படின்னா அந்த verb ing ஃபார்ம்ல இருக்கும். அப்போ படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது ஸ்டடி, கூட என்ன சேர்த்து பேசுவோம் ing. சரியா? ஸ்டடி. இந்த ஆஃப்டர் இருக்கட்டும் வித்தவுட் இருக்கட்டும், அதுக்கு அடுத்து ஒரு verb வந்துச்சு அப்படின்னா அந்த verb ing ஃபார்ம்ல இருக்கும். அப்போ படிச்சதுக்கு அப்புறம் தூங்கு அப்படின்னா sleep after studying, sleep after studying. நெக்ஸ்ட் சாப்பிட்ட பிறகு விளையாடு. நம்ம சொல்லுவோம்ல சாப்பிட்டதுக்கு அடுத்து விளையாடு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, உன்னை எடுக்க சொன்னது யாரு. இப்போ ஏதாவது ஒரு பொருள் குழந்தைங்க எடுத்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல உன்னால எடுக்க சொன்னது யாரு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ்.